ஹயக்ரீவர் பகவான் மகாவிஷ்ணு எடுத்த ஒரு முக்கியமான அவதாரம். இந்த அவதாரம் உலகம் உருவாக ஆரம்பித்த ஆரம்ப காலத்துல நடந்தது. அந்த நேரத்துல பிரம்மா சிருஷ்டியை உருவாக்கிட்டு இருந்தார். அதற்கு அடிப்படையாக இருந்தது வேதங்கள், அதாவது ஞானம். அந்த வேதங்களை மது, கைட்டபன் என்ற 2 அசுரர்கள் சேர்ந்து பிரம்மாவிடமிருந்து திருடிண்டு போய் பிரபஞ்ச கடல்ல மறைச்சு வச்சுட்டாலாம். வேதங்கள் இல்லாத சிருஷ்டியும் இயங்காது, ஞானமும் அழிஞ்சு போகும் நிலை வந்துடுத்து. அப்போதான் உலக சமநிலையை காக்கவும் ஞானத்தை மீட்டெடுக்கவும் மகாவிஷ்ணு ஹயக்ரீவர் அவதாரத்தை எடுத்தாராம். மனித உடம்பும் குதிரை தலையும் கொண்ட உருவமாக விஷ்ணு தோன்றினாராம். இந்த குதிரை தலை ஒரு சின்னம்தான். அது விழிப்புணர்வு, நினைவாற்றல், புத்திசாலித்தனம் இதையெல்லாம் சேர்ந்து குறிக்கிறது. ஹயக்ரீவர் அசுரர்களை வீழ்த்திட்டு அந்த வேதங்களை மீட்டு மீண்டும் பிரம்மாவிடம் ஒப்படைச்சார். அதனாலதான் ஹயக்ரீவரை கல்வி, ஞானம், நினைவாற்றல் இதோட தெய்வமா நம்ம வணங்குறோம். இப்போ 10th +2 எக்ஸாம்ஸுக்கு தயாராகிற குழந்தைகளுக்கு ஹயக்ரீவரின் அருள் பரிபூரணமா கிடைக்கட்டும். நினைவாற்றல் தெளிவாக இருக்கட்டும். படிச்சதெல்லாம் அழகா எழுத வரட்டும். மனம் அமைதியாக இருக்கட்டும். நீங்க வேணா சின்னதா ஒரு மந்திரம் சொல்லலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் ஹயக்ரீவாய நமக அப்படின்னு சொல்லுங்க. ஹயக்ரீவரோட காயத்ரி மந்திரத்தை கூட சொல்லலாம். ஓம் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோஹம்ச பிரஜோதயாத். எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். கடைசியா இந்த ஹயக்ரீவர் அவதார நிகழ்வு பிரளயத்துக்கு பின்னாடி உலகம் மீண்டும் உருவாக ஆரம்பிச்ச போது நடந்ததா சொல்லப்படுறது.